ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு Veranda RACE. ஸோ நம்மளுடைய சயின்ஸ் செஷனில் இன்னைக்கு சந்திரன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிவிக்கிறதுக்கு பால் பாண்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சந்திரன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எஸ், வணக்கம் பால் பாண்டி. வணக்கம் சார். ஓகே, எஸ். ஸோ பால் பாண்டி, சந்திரனுங்கிறது என்ன, அந்த மிஷனுங்கிறது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு? சந்திரயான் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2003 ஆகஸ்ட் 15 அன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தின உரையிலிருந்து அறிவிக்கப்பட்டதுலேருந்து தொடங்கப்பட்டது தான் இந்த சந்திரயான் திட்டம். இந்த சந்திரயான் அப்படின்றது என்னன்னா, சந்திரனை ஆய்வு பண்ணுறதுக்காக இந்தியாவோட இஸ்ரோ அமைப்பால் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை ஆய்வு பண்ணுறதுக்காக செயற்கைக்கோளை செலுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரயான் திட்டம். ஓகே, ஸோ இப்போ வந்து 2003 வந்து அறிவிக்கப்பட்டதா சொல்கிறீங்க. ஸோ ஓகே, இது வந்து எப்போ வந்து முழு வடிவம் வந்து அடைஞ்சிச்சு? அந்த சந்திரன் ஆய்வு பண்ணுறதுக்கான சந்திரயான் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22, 2008 அன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கான முதல் ஏவுதளமாக வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா ஏவப்பட்டதுலேருந்து தொடங்கப்பட்டது. அந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா PSLV XL அப்படின்ற செயற்கைக்கோள் மூலம் சந்திரயான் 1 அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து ஏவப்பட்டது. சரிங்களா? அப்போ இருந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ இப்போ 2003 அறிவிச்சு 2008 வந்து அது வந்து ஏவனாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது திட்ட இயக்குநர்கள் இருக்காங்களா? ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவரான மயில்சாமி அண்ணாதுரை. அவரோட நேட்டிவ் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா? கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி அந்த இதுதான். ஒரு தமிழர் தான் சந்திரயான் 1 திட்டத்தோட திட்ட இயக்குனராகவும் இருந்திருக்காரு. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், ஒரு தமிழர் வந்து திட்ட இயக்குனராக இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த சந்திரயான்ங்கிறது எதுக்காக நிலவுக்கு அனுப்பப்பட்டது? சந்திரயான் 1 திட்டத்தோட முக்கிய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நிலவை வந்து பார்த்தீங்கன்னா வரைபடமாக்குவது அப்படின்ற நோக்கத்துக்காக சந்திரயான் 1 அனுப்பப்பட்டது. அதோட 95% பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் திட்டத்தோட 1 வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைவு செஞ்சிருக்கு. ஸோ இப்போது சந்திரயான் 1 வந்து அனுப்பிட்டோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட 95% வந்து வெற்றின்னு சொல்கிறீங்க. அதோட வெற்றியாக எது கருதப்படுது? சந்திரயான் 1 திட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் சந்திரயான் 1 வந்து பார்த்தீங்கன்னா 312 நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பணியில் இருந்துச்சு. அந்த 312 நாட்கள் இருந்த பணியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் 1 வந்து நிலவில் வந்து பார்த்தீங்கன்னா H2O அப்படின்னு சொல்கிற நீர் மூலக்கூறுகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறை வந்து உறுதிப்படுத்துச்சு. ஓகேங்களா? இது வந்து சந்திரயான் 1 திட்டத்தோட வெற்றியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நிலவோட தென்துருவ பகுதியாக இருக்க தென்துருவ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லூனார் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைல் மூலக்கூறு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் 1 கண்டுபிடிச்சிச்சு. ஓகேங்களா? ஆனால் இதை வந்து உலக நாடுகள் ஏற்றுக்கிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கல. ஆனால் அதை வந்து நாசாவோட ஈபாக்சி மிஷன் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உலக நாடுகள் நிலவுல வந்து பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்றத ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சந்திரயான் பற்றிய அடுத்த திட்டங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதை நாசா விட்னஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உலக நாடுகளே வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீர் மூலக்கூறு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறீங்க. எஸ், அது தொடர்ந்து ஏதாவது திட்டங்கள் இருந்துச்சா இஸ்ரோ கிட்ட? சந்திரயான் 3 திட்டத்துக்கு அப்புறம் நீர் மூலக்கூறுகள் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சந்திரயான் 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் 1 அடுத்த கட்ட திட்டமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ சந்திரயான் 2ங்கிற ஒரு திட்டமும் இஸ்ரோ கிட்ட வந்து இருந்ததா சொல்கிறீங்க. ஸோ அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன? சந்திரயான் 2 வந்து திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, சந்திரனோட மேற்பரப்பு அதாவது தரைப்பரப்பில் இறங்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டர் ரோவர் வச்சு ஆய்வு பண்ணுறது. ஓகேங்களா? சந்திரனோட தரைப்பரப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணுறது தான் சந்திரயான் 2 அப்படின்ற திட்டம். இதுதான் இஸ்ரோவோட அடுத்த கட்ட திட்டமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த திட்டம் இருந்துச்சு. இந்த திட்டம்ங்கிறது எப்போ வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு? அதுக்கான திட்ட இயக்குனர் வந்து யார்? சந்திரயான் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 2019 அன்று வந்து பார்த்தீங்கன்னா LVM3 அப்படின்ற ராக்கெட், அது மீன்ஸ் GSLV Mark 3 அந்த ராக்கெட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏவப்பட்டது. இந்த சந்திரயான் 2 திட்ட இயக்குனராக இருந்தவங்களும் ஒரு தமிழர் தான். முத்தையா வனிதா அப்படின்றவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நேட்டிவ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு போகிறது தான். பட் இல்லை எக்ஸ்ட்ரா லேண்டர் ரோவர் வந்து இருந்ததா சொல்கிறீங்க. சரிங்களா? எஸ், ஏன் லேண்டர் ரோவர் இருந்துச்சு? அதுக்கான பணிகள் என்ன? சந்திரயான் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் இருந்ததை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சந்திரனோட தரைப்பரப்பை இறங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணுறதுக்காக தான் சந்திரயான் 2 வந்து வடிவமைக்கப்பட்டது. ஓகேங்களா? சந்திரயான் 1 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்பிட்டர் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அது நிலவோட மேற்பரப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான தகவல்களை தரும். சந்திரயான் 2 வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட தரைப்பரப்பில் இறங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் என்ன இருக்குது, கனிமக்கூறுகள் என்ன இருக்குது, அதை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சந்திரயான் 2 வடிவமைக்கப்பட்டது. அதில் வந்து ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் அப்படின்ற 3 இது இருந்துச்சு. ஆர்பிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிலவு வந்து கீழ்வட்ட பாதையில் சுற்றும். ஓகேங்களா? லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா தரைப்பரப்பை வந்து பார்த்தீங்கன்னா அடையும். அந்த
லேண்டருக்குள்ள வந்து ரோவர் அப்படின்ற ஒரு சின்ன ரோபோ, அதாவது ஊர்ந்து செல்லும் தானியங்கி ரோபோ இருக்கும். ஓகேங்களா, இந்த லேண்டர் ரோவர் அப்படின்றதுக்கு 2 பேர் வச்சிருக்காங்க. லேண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தோன்றதுக்கு காரணமாக இருந்த தோற்ற கர்த்தா அப்படின்னு கருதப்படுற விக்ரம் சாராபாய் அவர்களோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்டருக்கு விக்ரம் அப்படின்றதும், இந்த லேண்டருக்குள்ள இறங்கி ஆய்வு பண்ற தரை இறங்கிய வந்து பார்த்தீங்கன்னா ரோவர்னு சொல்லுவாங்க. ரோவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரக்யான் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கு தமிழ் பொருள் வந்து ஞானம் அல்லது அறிவு. ஓகேங்களா. ஓகே, எஸ். ஸோ இந்த மிஷனோட ரிசல்ட் என்ன பாண்டி அவர்களே? சந்திராயன் 2 வந்து ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன்ல போய் சந்திரனோட தலைப்பரப்பை இறங்கி 14 பூமி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரைப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க கனிமங்களை ஆய்வு செஞ்சு அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறது தான் ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா, லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. மீன்ஸ் நம்மளோட ஆர்பிட்டரோட கண்ட்ரோல் இல்லாமல் லேண்டர் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஃபெயில்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, அப்போ வந்து சந்திரயான் 2 மிஷன் வந்து பார்ஷியலி ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா ஆர்பிட்டர் வந்து நல்லா சுற்றிட்டு தான் இருக்குது. பட் அதில் கீழே இறங்கப்பட்ட அந்த லேண்டர் ரோவரை வந்து ப்ராப்பராக நம்ம சொன்ன மாதிரி இறங்கலை. கரெக்டாக? ஆமாம். ஓகே. தரை இறங்குற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுங்கிறது பார்ஷியலி ஃபெயில்டுங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டுங்க நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, எஸ். ஸோ இப்போ அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவே ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சந்திரயான் 3ங்கிற மிஷனுங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சந்திரயான் 3 பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாண்டி பாய். சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூலை 14, 2023 அன்று வந்து பார்த்தீங்கன்னா LVM-3, அது GSLV Mark 3 M4 ராக்கெட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு அனுப்பப்பட்டது. பூமியிலிருந்து நிலவுக்கான தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 3,84,000 கிலோமீட்டர். ஓகேங்களா. இந்த கிலோமீட்டர்லேருந்து ஜூலை 14, 2023 ஏவப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனில் தரையிறங்க போகுது. ஓகேங்களா. இந்த சந்திரனில் தரையிறங்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2க்கும் சந்திராயன் 3க்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா. சந்திராயன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் அப்படின்ற 3 இருந்துச்சு. ஓகேங்களா. 3 கருவிகள் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடியூல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆர்பிட்டர் இருக்குது, அது சந்திரனை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் திரும்ப இதுக்கு ஒரு ஆர்பிட்டர் அப்படின்றதுக்கு பதிலாக இந்த மாடியூல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாடியூலுக்குள்ள லேண்டர், ரோவர் அப்படின்ற 2 கான்செப்ட் அதே தான் இருக்குது. அது வந்து சந்திரனோட சுற்றி 100 கிலோமீட்டர் மேற்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வரும். ஓகேங்களா. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 ஃபெயிலியர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து கட்டுப்பாடை வந்து இழந்துருச்சு, தொடர்பை துண்டிக்கப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. அதுக்காக தான் மாடியூல், லேண்டர், ரோவர் அப்படின்ற 3 கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே பாண்டி பாய். இப்போ சந்திரயான் 3ங்கிறது சந்திரயான் 2வோட அதோட தொடர்ச்சியாக தான் வந்து பார்க்கப்படுதுங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென் துருவத்துக்கு தான் போகிறோன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து அடைந்த முதல் நாடு தான் இந்தியாவா, இல்லை ஏற்கனவே பல நாடுகள் வந்து அதை போய் அடைஞ்சிருக்காங்களா? சந்திரனை வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் 3 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்காங்க. 1 வந்து அமெரிக்கா, 2 ரஷ்யா, 3வது சைனா. ஆனால் சந்திரனோட தென் துருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் யாரும் அடையலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரனோட தென் துருவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் இருக்கிறதுக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1 வந்து உறுதிப்படுத்துச்சு. அந்த தென் துருவ பகுதியில் இறங்கி ஆய்வு பண்ணுறணும் அப்படின்றதுக்காக தான் சந்திராயன் 2வும் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்து ஃபெயிலியர் ஆனதுனால சந்திராயன் 3 அப்படின்ற ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்கோம். இந்த சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா நிலவோட தென் துருவ பகுதியில் இறங்கும். இது ஏன் சவாலானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நிலவோட தென் துருவ பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடான பகுதிகளாகவும் பள்ளங்களாகவும் இருக்கும். ஒரு சமவெளி பகுதியாக இருக்காது. சமவெளி பகுதியாக இருந்தால் ஈஸியாக லேண்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த கரடு முரடான பகுதியாக இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே நீர் மூலக்கூறுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால அங்கே இறங்கி ஆய்வு பண்ணுறது தான் இந்த சந்திராயன் 3வோட திட்டத்தோட முக்கிய நோக்கமாக அதுதான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ 2 திட்ட இயக்குநர்கள் வந்து பார்த்தோம். 1க்கும் பார்த்தோம், 2க்கும் பார்த்தோம். ஸோ 3க்கு யாராவது இருக்காங்களா? ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் தான், வீரமுத்துவேல் அப்படின்றவர், விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவருங்க. ஓகே. அப்போது கிட்டத்தட்ட சந்திரயானாவே அப்போ நம்ம தமிழர்கள் தான் வந்து ஞாபகம் வரும். ஓகே. ஸோ இந்த ஆகஸ்ட் 23ங்கிறது நம்ம இந்தியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிள் டேன்னு சொல்கிறாங்க. ஏன், எதுக்காக? இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் வந்து நிலவோட தரைப்பரப்பை அடையிறதுக்காக நம்ம வந்து இஸ்ரோ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்காக செலுத்தப்பட்ட மாடியூல்ல இருந்து லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 அன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டர் வந்து இறக்கி விடப்படும். மாடியூல்ல இருந்து லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கலட்டி விடப்பட்டு லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிலவோட தரைப்பகுதியை வந்து அடையும். அங்கேருந்து ஆய்வு பணிகளை தொடரும். இந்த சந்திராயன் 2 திட்டத்தோட ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங்லேயே 2 டைப் ஆஃப் லேண்டிங் இருக்குங்க.
சாஃப்ட் லேண்டிங், கிராஸ் லேண்டிங் சொல்லிட்டு. சாஃப்ட் லேண்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் ராக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவப்பட்டதுக்கப்புறம் அது வந்து செயற்கைக்கோளை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்ததுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வரும். பூமிக்கு வந்து அது அப்படியே ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங் ஆகும். ஆனால் கிராஸ் லேண்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பகுதியில் போய் அதோட தரைப்பகுதியிலே எதுலையோ ஒரு பகுதியில் இடித்து லேண்ட் பண்ணுறது தான் கிராஸ் லேண்டிங். சந்திராயன் 2 ஃபெயிலியர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, அதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த சந்திராயன் 3 வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் லேண்டிங் ஆனாலும் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செயல்பாடுல இருக்கிற மணிக்கு தான் சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ஓகே, அப்போ என்னதான் வந்து லேண்டர் வந்து கிராஷ் ஆனாலும் நமக்கு ரோவருக்கு பிரச்சனை இருக்காது சந்திரன் 3 பொறுத்த வரைக்கும். சரி பாண்டி பாய், அப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. ஸோ நமக்கு போட்டியா இவங்க வந்து அமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாக்காரங்க என்ன பண்ணாங்க, லூனா 25 சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் வந்து அமிச்சாங்க மூணை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க, அது ரிசல்ட் என்ன? சந்திரன் ஆய்வு பண்ணுறதுக்காக ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. இந்த லூனா 25 அப்படின்றது பூமியிலிருந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை நோக்கி செலுத்தப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் தான். அந்த லூனா 25 வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சந்திராயன் 2 ஃபெயிலியர் ஆன மணிக்கு சிமிலர் கான்செப்ட் தான். என்ன ஆகுதுன்னா அங்கே போய் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. மீன்ஸ் லேண்ட் பண்ணுறப்போ அதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த வேகத்தை விட 2 மடங்கு வேகம் அதிகரித்ததுனால அதோட அந்த சுற்றுவட்ட மீன்ஸ் அது லேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வழியை விட்டு விலகி போனதுனால ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம், பள்ளங்கள் மேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலவோட தென்துருவத்தில் அதிகமாக இருக்கு. எஸ், அதனால அந்த கட்டுப்பாட்டை இழந்து வந்து பார்த்தீங்கன்னா நிலவோட ஒரு மேட்டு பகுதியில் வந்து மோதி அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ் ஆயிடுச்சு. லூனா 25ங்கிறது தன்னோட செயல்பட வந்து இழந்துருச்சு. ஓகே, அப்போ நமக்கு பின்னாடி ஆரம்பிச்சு முன்னாடி போகிறதா ட்ரை பண்ணாங்க, பட் அந்த ஃபெயிலியர் வந்து அந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ பாண்டி பாய். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு சந்திராயன் 3ங்கிறது நல்லபடியாக நிலவில் போய் காலடி பதிக்குன்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வந்து பிரார்த்திப்போம். இதோட நம்ம செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.